பரமேஸ்வரன் என்பவர் எப்படியான வகையில் அந்த சிம்மட்டை முகவர்களை கொலை செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் கொலை செய்யப்படுவதில் மூவர் தொடர்பட்டிருக்கிறார்கள். பரமேஸ்வரன் மற்றும் இன்னும் ஒருவர் என்று கூறப்படுகிறது. மற்றும் இன்னும் ஒருவர் யார் என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. அந்த கைது இடம்பெற்றவுடன் அவற்றை உங்களுக்கு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். குறித்த சிம்மட்டை முகவராக இருந்த திருச்செல்வம் என்று கூறப்படுகின்ற சீலன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் அவரிடமிருந்த சில ஆவணங்கள் பெறப்படுகிறது. அவரிடமிருந்த தங்க ஆபரணங்களும் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது. அவற்றை இவர்கள் நகை கடைகளிலே விற்பனை செய்தமையும் இப்போது இருக்கக்கூடிய விசாரணைகளில் புலன்பட்டு நிற்கின்றது. இவ்வாறு பார்க்கின்ற போது சீலன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் குறித்த முகவராக அம்பாறை மாவட்டத்தில் இனிய பாரதி அவர்கள் அந்த பகுதியிலே முகவராக தெரிவு செய்யப்பட்டதாக பரமேஸ்வரனுடைய ஆரம்பகட்ட வாக்குமூலத்திலே இருக்கின்றது. அம்பாறை மாவட்டத்துக்கு வந்த இனிய பாரதி அவர்களின் பிராந்திய முகவர்கள் பலரை நியமிக்கின்ற போது கல்முனை பிராந்தியத்தின் முகவராக டிலு நியமிக்கப்படுகிறார். அவர் அந்த பகுதியின் கட்ட பஞ்சாயத்தின் தலைவராகவும் மாறியிருந்ததாக பரமேஸ்வரனுடைய ஆரம்பகட்ட வாக்குமூலங்களிலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதனோடு மட்டுமல்லாது கல்முனை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கட்ட பஞ்சாயத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் யார் யார் என்று பார்த்தால் டிலு, பிரசாந்த், அதே போன்று விஷ்ணு, தீபன் ஆகியோர் கூறப்படுகிறது. இதில் ஒரு சில பேர் இப்போ தலைமறைவு என்று கூறப்படுகிறது. இந்த குறித்த ஒரு தீபன் என்கின்ற நபர் குறித்த பகுதியிலே ஒரு கைத்தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார். அந்த விற்பனை நிலையம் இனிய பாரதியினுடையது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆரம்பகட்ட விசாரணைகளில் தகவல் கோப்பிலே தகவல் சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாண்டிருப்பு பிரதான வீதியில் பிள்ளையார் ஆலயத்தை அண்டிய பகுதியில் குறித்த ஒரு கடை, இனிய பாரதிக்கு சொந்தமான ஒரு கடை இயங்கியதாக இன்னும் ஒரு மேலதிகமான தகவல் கூறுகின்றது. அந்த கடையினுடைய உரிமையாளராக கூறப்பட்டவர் தான் இப்போது தலைமறைவாகி இருப்பதாகவும் மேலதிக தகவல்கள் இருக்கின்றது. இனிய பாரதியின் கல்முனை பிராந்திய முகவராக செயற்பட்ட டிலு என்பவருக்கு அந்த பகுதியில் ஒரு சில கடைகள் இனிய பாரதியின் முதலீட்டில் ஆரம்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவை தொடர்பான விசாரணைகளும் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலதிக தகவலாக பாண்டிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய குளிரூட்டப்பட்ட அறை ஒன்றில் தான் இந்த கட்ட பஞ்சாயத்துக்கான சில விவாதங்கள் இடம்பெறுவதாகவும் அந்த கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டவராக எஸ்ஐ தரத்தில் கல்முனை போலீஸ் நிலையத்திலே கடமையாற்றிய எஸ்ஐ தரத்தில் இருந்த அதிகாரி அருண் அவர்களும் ஈடுபட்டிருக்கின்றார். அந்த அருண் அவர்கள் தான் இந்த கட்ட பஞ்சாயத்து நடத்தி இருக்கிறார். இந்த கட்ட பஞ்சாயத்திலே பிரதானமான ஏற்பாட்டாளராக டிலு செயற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இப்போது அந்த அருண் இலங்கையில் இல்லை, அவர் ஒரு நாட்டுக்கு, வளர்முக நாடு ஒன்றுக்கு தப்பி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அருண் இந்த விசாரணை வலயத்தில் இல்லாத பட்சத்தில் டிலு தொடர்பில் பாரிய அளவான விசாரணைகளை முன்னெடுத்து செல்வதில் ஒரு நெருக்கடி நிலை இருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தகவல்கள் தெரிவிக்கின்றன.